Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumayam from Sumi's Home Job. Shall we start? ஹே தேர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நோம்பெல்லாம் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் இங்கேயும் நோம்பு சூப்பரா போயிட்டுருக்குது. ஸோ இன்னைக்கு என்னோட ஒரு நோம்புக்கான இஃப்தார் ப்ரிப்பரேஷன் ஒரு டே இன் மை லைஃப்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அத தான் பார்க்க போறீங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து கடையில வாங்குனது. இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வந்து மல்லியில வந்து இந்த மாரி சின்ன தொட்டியிலேயே வந்து சேல் பண்றாங்க. சூப்பரா இருந்தது பார்க்கவே. எல்லா ஷாப்ஸ்லயும் கிடையாது. சில ஷாப்ஸ்ல மட்டும் தான். ஸோ இத வந்து பார்த்ததும் இந்த தொட்டியில வந்து நம்ம ஏதாச்சும் வந்து அ செடி வந்து பிளான்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்து தொட்டியோட வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ₹75 இருக்கும். இந்த தொட்டியோட சேர்த்து இந்த மல்லி கீரையும் சேர்த்து வாங்குறதுக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படியே வந்து அதிலேயே முளைச்சு அப்படி இருந்தத பார்க்கவே அழகா இருந்தது. பறிக்கிறதுக்கு மனசே வரல. சரி இருந்தாலும் நம்ம பறிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அத எல்லாத்தையும் வந்து ரூட்டோட அப்படியே எடுத்துட்டேன் புடுங்கி. ஸோ இப்ப இதில வந்து நான் இங்க இருக்க சில அந்த ஸ்டெம்ஸ் இந்த ஃப்ளவர் ஸ்டெம்ஸ் நான் வச்சிருக்கேன்ல, ஸோ அதில வந்து சில ஸ்டெம்ஸ்லாம் வந்து இதில எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். அது எப்படி முளைக்குதா இல்லையான்னு ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து இதில ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ அழகா இருந்து பார்க்குறதுக்கு. அது வந்து லைட்டா திளுத்தது மாதிரியும் இருந்தது. ஸோ வந்து எப்படி நம்ம இதில வச்சு திளுக்குதா பார்ப்போம். வந்து பிளாக் சாயில் தான் இதில வச்சிருக்காங்க. ஸோ திளுக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்ப வச்சிருக்கேன். இத வந்து இனி அடுத்த வீட்டுக்கு போகும்போது ஷிஃப்ட் ஆகும்போது எடுத்துட்டு போகும்போது என்ன நிலைமை ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவரைக்கும் நம்ம இதில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இப்போ வந்து அதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ பூவெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு லைட்டா அந்த பேபி லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதோட அப்படியே வச்சுட்டேன். இப்ப பார்க்கும்போதே அழகா இருக்குதுல்ல. இதில வந்து 3 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. குட்டி, குட்டி வெள்ளப்பூ, அப்புறமா பெரிய ஒயிட் ஃப்ளவர்ஸ் வெட்டினது அண்ட் எல்லோ. இதில ஏதாச்சும் ஒண்ணு தெளித்தாலே எனக்கு ஹேப்பி தான். ஸோ இப்ப வந்து இத என்ன பண்ண போறேன்னா வந்து, இதில தண்ணி விடும்போது கீழ வடியாம இருக்கிறதுக்காக, ஒரு சின்ன அட்டைப்பெட்டி இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாரி பாக்ஸ்ல அது ஜூஸ் வாங்குன பாக்ஸு. ஸோ அதில கட் பண்ணி அதுக்கு உள்ளாடி இத வச்சு இந்த மாரி விண்டோ பக்கத்தில வச்சிருக்கேன். பார்ப்போம் தெளுத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில இருந்த மல்லி இலையெல்லாம் வந்து அதில இருக்க அந்த கெட்டுப்போன இலை, ஸ்டெம்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து ஒரு கிச்சன் டவல்ல இந்த மாரி விராப் பண்ணி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ண போறேன். இங்க கொஞ்சம் ரேட்டு கூடுதல் தான். ஸோ நம்ம வந்து தேவைக்கு பார்த்து எடுத்து தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இப்போ இத ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, அடுத்ததா கடல் பாசியில வந்து ஜெல்லி பண்றதுக்காக வந்து இங்க அகர் அகர் வந்து பவுடர் பண்ணது. நான் வந்து மிக்ஸர் ஜார்ல லைட்டா பல்ஸ் மாரி பொடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதில வந்து 2 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா ஹாட் வாட்டர் வந்து 1 1/2 கப் வச்சு நான் அதில வந்து ஊற விட போறேன். ஊற விட்டதுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணும்போது நமக்கு கேஸும் மிச்சமாகும். அண்ட் டக்குன்னு வந்து அகர் அகர் வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிரும். ஸோ இது அப்படியே ஊறட்டும். இப்ப நமக்கு இஃப்தாருக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வந்து கடையில வந்து வாங்க வேண்டியிருக்குது. ஸோ அத போய் வாங்கிட்டு வந்துடலாம். அண்ட் கடை பார்த்தீங்கன்னா 2 தெரு தள்ளி நடந்தாலே இந்த கடை வந்துரும். இங்க வந்து நம்ம பேசிக்கா உள்ள ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். மத்தபடி நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போணும். மெயின் ரோட்ல நடக்கணும். அப்பதான் நமக்கு வந்து வாங்க முடியும். கடையோட பேர் வந்து காஷ்மீரி ஷாப். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் விலாக்ல காமிச்சிருப்பேன். அங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ்லேருந்து மசாலா, அப்புறமா மட்டன், சிக்கன் எல்லாம் வந்து ஹலாலா வந்து அங்க மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அங்க தான் அதெல்லாம் வாங்க முடியும். இங்க வந்து பசங்களுக்கு தேவையான பிரெட்டு, பிஸ்கெட்ஸ் அப்புறமா வந்து அ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இந்த மாரி சில ஐட்டம்ஸ்லாம் இங்க வாங்கிக்கலாம். அண்ட் எக் பார்த்தீங்கன்னா, அதில கூட 3 வெரைட்டி வச்சிருக்காங்க. ஸ்மால், மீடியம் அப்புறமா லார்ஜ் இந்த 3 சைஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க. பிக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆ இது வந்து மீடியம். இதுதான் நாங்க வாங்குறது. ஆ இது வந்து நம்ம ஊர்ல வாங்குற எக்ஸ் மாரி இருக்கும் சைஸ் கிட்டத்தட்ட. ஸ்மால் பார்த்தீங்கன்னா, இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். நான் இப்போ வந்து மீடியம் அப்புறமா லார்ஜ் 2யும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. லார்ஜ் இல்ல பிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெருசு. நல்லா பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும். இந்த வாத்தோட முட்டை அந்த சைஸ்ல இருக்கும். மீடியம் வந்து நார்மல் நம்ம ஊர்ல வாங்குறது மாரி இருக்கும். ஸோ அதுதான் நான் எப்பவும் வாங்குறது. எனக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்ப பசங்களோட டர்ன். ஸோ அவங்களுக்கு தேவையான சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து அவங்க வாங்கிட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலா காஃபி மட்டும் எடுக்கணும். காஃபி பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். காலி ஆயாச்சு.
நானும் நெஹான் தான் வீட்ல வந்து காஃபி குடிக்கிறது. அண்ட் இங்க வந்து ஸ்மால் பேக்ல வராது. பெரிய பேக்ல தான் வரும். இது வந்து ஒரு 300 சம்திங் இருக்கும்னு நெனைக்கிறேன். ரேட் வந்து கிட்டத்தட்ட இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஊர்ல வர ரேட்டு தான் இருக்கும். ஸோ இப்ப எல்லாமே வாங்கிட்டு பில் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். கடையிலேருந்து வெளிய வந்ததும் எதுத்தால இந்த வீட்ல வந்து இந்த ரோஸ் மாதிரி ஒரு செடி வச்சிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட லீவ்ஸ்லாம் பார்க்க ரோஸ் மாரி இருக்கும். ஆனா வந்து அது டிஃபரெண்ட் தனியாவே நம்மளுக்கு தெரியும். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அவ்ளோ அழகா இருக்கும். எப்பவுமே இத பார்த்துட்டு இந்த வியூவ பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவோம். பாருங்க ரெட் கலர்ல எவ்ளோ அழகா இருக்குன்னு. ஸோ அடுத்ததா இந்த ஒயிட் அண்ட் எல்லோ. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்ததா நம்ம வந்து அகர் அகர வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ண போறோம். இது கிட்டத்தட்ட நல்லா ஊறி ஒரு 10 மினிட்ஸ்ல பாயில் ஆகி நமக்கு வந்து ரெடி ஆயிரும். அந்த மாரி தான் இருக்கு ஸ்டேஜ்ல. ஸோ அது ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். இன்னொரு பக்கம் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுக்கிறேன். இது எதுக்காகனா வந்து டோனட் அண்ட் சிக்கன் பிரெட் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்சம் வந்து பால வந்து அவன்ல வச்சு நான் வந்து கொஞ்சம் வார்மா சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த சூட்லயே நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் பட்டர் வந்து 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கணும். பட் இங்கே வந்து வெளியே வச்சாலும் ரூம் டெம்பரேச்சரில் வந்து நம்ம ஊரில் வரது மாதிரி சாஃப்ட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈஸ்ட்டு போட்டு வச்சுருக்க வாமான மில்க் இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து நான் வந்து கட் பண்ணி போட போகிறேன். ஸோ அந்த பட்டரும் மெல்ட் ஆகிருக்கும், ஈஸ்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவு போல் நம்ம வந்து அந்த சூடான வெதுவெதுப்பான பாலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், மூடி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் அகர் அகர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் தான். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரியும் சுகரும் வந்து பிளெண்டரில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான ஜூஸாக நம்ம வந்து அடித்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு இங்கே எனக்கு ரிம்ஷா தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அகர் அகர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாயில் ஆகி மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக சூடாட்டே இருக்கட்டும், ஜூஸ் ரெடி ஆனதும் நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிம்ஷா வந்து ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாடி நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ அதுக்கு இங்கே வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 கப்பை விட கம்மியாக தான் சுகர் சேர்த்துருக்கேன். பிகாஸ் நம்ம இதை ப்ரெட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம்ல, அதனால தான். டோனட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் டிப்பிங் கொடுத்துருவோம். ஸோ அதனால ஸ்வீட்னஸ் அதுலேயே வந்துடும். நான் சொன்னது மாதிரி ரிம்ஷா வந்து ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கா. நான் இந்த பக்கம் வந்து மாவு பிசைய போகிறேன். ஸோ இதில் ஏற்கனவே எக் அப்புறமா சுகர் 2 சேர்த்து நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. டோனட் பண்ணுறதுக்கு ஒரு 2 கப்ஸ், அப்புறமா சிக்கன் பிரெட் பண்ணுறதுக்கு 2 கப்ஸ், மொத்தமாக வந்து 4 கப்ஸ் அளவுக்கு நான் இங்கே சேர்க்குறேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே 2 எக்கும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துருக்க மாவு வந்து நம்ம அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அகர் அகரை பார்த்துட்டு வந்துடலாம். அவள் வந்து ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டா. ஸோ இப்போ இதில் வந்து நான் அகர் அகரை ஃபில்டர் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா வந்து அந்த ஜூஸும் அகர் அகரும் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மேலே இருக்க பபிள்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக பாப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக சூடு ஆறுறதுக்காக வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நாம் வந்து இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். மீன்வேல் நம்ம ஈஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதை வந்து பட்டரோடு சேர்த்து மாவில் விட்டுடலாம். அண்ட் பட்டர் பாருங்கள், இப்போ கூட வந்து அந்த இது மெல்ட் ஆகாமல் அந்த டெக்ஸ்சர் வந்து அப்படி இருக்குது. இப்போ தான் ரூம் டெம்பரேச்சரில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு ஒரு 6 to 8 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ வந்து நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜி. அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம அதை வந்து அப்படி வந்து லைட்டாக ஆயில் வச்சு லைட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வச்சு நான் மூடி வைக்க போகிறேன். அந்த மாதிரி பண்ணால் தான் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு வந்து மாவு கொஞ்சம் சீக்கிரமாகவே பொங்கும். அதுக்காக தான். ஸோ பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம அகர் அகரை பாருங்கள், சூடு ஆறிடுச்சு, மேலே ஃபுல்லாக செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுது. இப்போ இதை அப்படியே எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து நான் கஞ்சிக்கு தான் வந்து அரிசி இழந்துட்டுருக்கேன். ஸோ கஞ்சி ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டாச்சுது, அதனால் வந்து அதை நான் இங்கே வந்து ஷேர் பண்ணலை. அரிசியை ஊற வச்சுட்டு அடுத்ததாக சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து சிக்கன் பிரெட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சு அதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சமாக ஆயில் போட்டு. ஸோ இப்போ வந்து அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 90% குக் ஆனதும் நம்ம அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து குடமிளகாவில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் 2 கலர்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து லைட்டாக மைல்டான ஒரு மசாலா ஃப்ளேவரோடு இந்த மாதிரி சேர்க்குறேன். ஆல்ரெடி சிக்கனில் வந்து மல்லித்தூள், அப்புறமா ஜீரகத்தூள் அண்டு பெப்பர் பவுடர் எல்லாமே சேர்த்துருந்தேன்.
ஸோ இப்போ இதில் வந்து நான் லைட்டாக பெப்பர் பவுடர் அப்புறமா மிக்சட் ஹெர்ப் தான் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெரி பெரி சாஸ் அப்புறமா கொஞ்சமாக துருவன மசாலா சீஸ் போட்டு தான் நான் வந்து இதுலேருந்து அடுப்புலேருந்து எடுத்து மாற்றினேன். அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு இது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்குல்ல. ஸோ இதில் வந்து ப்ரெட்டுக்கு தேவையான மாவை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். ஸோ அதாவது ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து நான் இங்கே வந்து ப்ரெட்டுக்கு எடுக்க போகிறேன். ஸோ அதை எடுத்து வந்து நல்லா ஒரு வாட்டி கூட நீட் பண்ணி நம்ம பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து லைட்டாக அந்த பின்னல் மாதிரியான டிசைனில் வந்து நான் வந்து ப்ரெட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டஃப் பண்ண மாதிரி வர்றது மாதிரி. அதர்வைஸ் நம்ம வந்து சும்மா சைடெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டு நடுவில் வந்து ஓப்பனாக கூட நம்ம வந்து அந்த ஃபில்லிங்கை வந்து வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது ப்ரெட் பண்ணுறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி இந்த மாடலில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸோடு நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1/2 இன்ச்சோட கம்மியாக இருக்கும் அதோட திக்னஸ். ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த பரத்தி வச்ச மாவை வந்து அது மேலே வச்சுட்டு நம்ம ஃபில்லிங்கை வந்து நடுவில் மிடில் வச்சுக்கலாம். நான் சீஸ் சேர்த்துருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அது இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த சீஸ் எல்லாம் செட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து நடுவில் நான் திரும்பவும் மசாலா சீஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு நான் வந்து இதை ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த சைடில் இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி நைஃபை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அதை பின்னல் மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எடுத்தாச்சுன்னா அடுத்ததான் இந்த பக்கம். இந்த மாதிரி நம்ம வரிசையாக வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு சூப்பரான ஒரு பின்னல் மாதிரியான ஒரு டிசைன் வரும் அந்த ப்ரெட்டில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து பட்டர் ஆர் எக் அப்ளை பண்ணி எக் வாஷ் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப அந்த பக்கத்தை அந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நடுவில் முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி முடித்து நான் அங்கே வந்து இன்றைக்கி பட்டர் வாஷ் தான் பண்ணுறேன். ஸோ லைட்டாக மெல்டட் பட்டரை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். பட்டரை வச்சு பண்ணும்போது கலர் வந்து அந்த அளவுக்கு வராது. இருந்தாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எக்கை விட அந்த பட்டர் ஃப்ளேவர். அதுக்காக தான் மிடில் ஒரு வாட்டி கூட எடுத்து நம்ம பட்டர் வாஷ் பண்ணணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும் 180 டிகிரியில் வச்சு. ஸோ அவனில் பேக் ஆகிட்டு இருக்கும்போதே நான் இந்த பக்கம் கஞ்சியையும் மசிச்சு எடுத்துட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்கும்போது பசங்களுக்கான டோனட்டையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை தான் ரோல் பண்ண போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க மாவை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸாக வந்து நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். டோனட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி திக்னஸ்லாம் வந்து நான் ரோல் பண்ணி எடுத்து என்கிட்ட வந்து இப்போ டோனட் கட்டர்லாம் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வரல, ஊரில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் அப்புறமா ஒரு ஹனி பாட்டிலோட கேப் வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நடுவுலையும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி அதை ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணால் தான் டோனட் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஃபைனலாக கொஞ்சம் மாவில் பசங்களுக்கு வந்து சாக்லேட் பன் செஞ்சு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் மிடில் சாக்கோ சிப்ஸ் வச்சு அதை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வந்து லைட்டாக கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி பன் மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இதையும் அது கூடவே வச்சு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அங்கே ஒரு பக்கம் பேக் ஆகிட்டுருக்குதுல்ல. ஸோ இதை வந்து அது கூடவே வச்சு திரும்பவும் நான் வந்து ஒரு பட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பட்டர் வச்சு கோட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ அகைன் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி அது ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சுது. ஸோ அது கூட இதுவும் வேகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுது. 20 மினிட்ஸில் நம்மளோட சிக்கன் ப்ரெட் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக குக் ஆகி செம கிறிஸ்பியாகவும் அவுட்டரில் ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இஃப்தார் ப்ரிப்ரேஷன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணுற டைம். ஸோ இப்போ டோனட்டும் நான் வந்து ஆல்ரெடி வந்து நடுவில் இருக்க பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச டோனட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக சேர்த்துட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து சிக்கன் ப்ரெட் வந்து ஹெவியாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து வேறு எதுவும் நான் வந்து பெருசாக ஸ்பைஸியாக வந்து செய்யலை. ஆல்ரெடி வந்து ஆலு சமோசா செஞ்சது வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ டோனட் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அதே ஆயிலில் சமோசாவும் நான் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து கோதுமை மாவில் பண்ண சமோசா. ஜஸ்ட் அந்த உருளைக்கிழங்கு அப்புறமா ஜீரகத்தோடெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த ஸ்டஃபிங் தான் அதில் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்ருக்கும் போதே நான் கொஞ்சம் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எதுக்காக நான் வந்து டோனட்டுக்கு டிப்பிங் கொடுக்குறதுக்கு. பேலன்ஸ் இருந்தால் நான் டேட்ஸ்க்கும் கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன்.
மீன்வேல் சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து மாற்றிட்டேன். இப்போ கட் பண்ண சாக்லேட்டை வந்து அவனில் வச்சு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து டோனட்ஸ் எல்லாம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டேட்ஸ்க்கு உள்ளாடி நட்ஸ் வச்சு அதையும் நான் அந்த பேலன்ஸ் இருக்க சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ரிம்ஷா தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அந்த சீடை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி நட்ஸ் வச்சு தந்துட்டுருக்கா. நான் சாக்லேட்டில் வந்து கோட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே கோட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் போடலாம் அப்படின்னு தோணுச்சுது. ஸோ அதை தான் போட்டுட்டு இருக்கிறேன். அதான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகோடா எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து ப்ரௌன் சுகர் வச்சு அப்புறமா பால் சேர்த்து பண்ண போகிறாங்க. இது கூட வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து திக்கான பால் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ பிளென்ஜெட்டில் வந்து அவகோடாவை சேர்த்துட்டு அது கூடவே ப்ரௌன் சுகர் அப்புறமா வந்து பாலும் சேர்த்து நம்ம இதை பீட் பண்ணி எடுத்தாச்சுன்னா சூப்பரான டேஸ்டியான அவகோடா மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இதில் வந்து கருப்பட்டி தேங்காய் பால் சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறமா ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஹனிடியூ வாங்கினது இருந்தது. ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் வந்து நம்ம கடையில் வாங்கியிருந்தோம்ல க்ரீன் ஆப்பிள் ஜூஸ் அதுதான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கடல் பாசியும் சூப்பராக செட் ஆயாச்சு. அதையும் நான் வந்து எடுத்துட்டேன். அப்புறமா நோம்பு கஞ்சி சிக்கன் போட்டு பண்ணது தான். ஸோ அதுவும் ரெடி ஆயாச்சு. ஸோ கடல் பாசியை வந்து இப்போ ஃப்ளிப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி நோம்பு திறக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான இஃப்தார் மெனு. பசங்களுக்கு டோனட் அப்புறமா சிக்கன் பிரெட் அண்டு அவங்களோட சாக்லேட் பன்னும் வந்து கொஞ்சம் நல்லா ஓவர் குக் ஆகிடுச்சுது. குக்கி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் டோனட்ஸ் அண்ட் டோனட் பால்ஸ்லாம் வந்து லைட்டாக சுகர் கோட்டிங் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து சாக்லேட் கோட்டிங்கோட சுகர் கோட்டிங் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். நம்மளோட சிக்கன் பிரெட்டை பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக வந்திருந்தது. ரொம்ப சாஃப்டாக உள்ளாடி அந்த மசாலா ஃபில்லிங்கோட ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான இஃப்தார் மெனு. அண்ட் அவகோடா மில்க் ஷேக்கும் சூப்பராக இருந்து டேஸ்ட் பண்ணும்போது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.